வணக்கம். திருக்குறள் பத்தி நாம நிறைய பேசுவோம். நிறைய அறநெறி கருத்துக்கள். ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் வேற ஒரு பகுதிக்கு போக போறோம். காமத்துப்பால். அதுலயும் குறிப்பா களவியல்ல வர்ற ஒரு ஆழமான உணர்ச்சி நிலை பத்தி பார்க்க போறோம். 109வது அதிகாரம் தகை அணங்குறுத்தல். இந்த பேரே கேட்க ஒரு மாதிரி இருக்குல்ல. ஒரு தீவிரம் தெரியுது. யாரையாவது பார்த்ததும் வர்ற ஒரு திகைப்பு. சில சமயம் ஒரு வலி மாதிரி கூட. இதைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அது என்ன உணர்வு, அதுக்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்கு, இன்னைக்கு இது எந்த அளவுக்கு பொருந்தும், இதெல்லாம் பத்தி பேசலாம். ஆமா. நீங்க சொல்றது சரிதான். இந்த அதிகாரம் காதலோட ஒரு குறிப்பிட்ட ரொம்ப தீவிரமான கட்டத்த சொல்லுது. இது வெறும் வெளி அழகால வர்ற ஈர்ப்பு மட்டும் இல்ல. ஒருத்தரோட தன்மை, அவங்களோட இருப்பு. அது மத்தவங்க மேல ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அணங்குங்கிற சொல்லே ஒரு தெய்வீக சக்தி அல்லது வருத்தும் ஆற்றல் கொண்ட ஒரு தேவதைன்னு குறிக்கும். அப்போ தகை அணங்கு உறுத்தல்னா ஒருத்தரோட தகுதி அல்லது தன்மை அப்படி ஒரு வருத்தும் ஆற்றலை கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஓ, வருத்தம் ஆற்றலா? அப்போ இந்த வருத்தம்ங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயமா, இல்ல அது வேற எதையாவது குறிக்குதா? காதல்ல ஏன் இப்படி ஒரு வருத்தம் வரணும்? ம், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த வருத்தம்ங்கிறது நம்ம சாதாரணமா நினைக்கிற துன்பம் இல்ல. இது ஒரு விதமான திகைப்பு, ஒரு நிலை கொள்ளாமை. அந்த நபர் நம்ம மேல ஏற்படுத்துற தாக்கத்தால வர்ற ஒரு மன உளைச்சல்னு கூட சொல்லலாம். இது அவங்க மேல இருக்கிற தீவிர ஈர்ப்போட வெளிப்பாடு. காதலன் காதலிய பாக்கும்போது அவங்க அழகையோ இல்ல குணத்தையோ பார்த்துட்டு அப்படியே தன்னிலை மறந்து ஒரு பரவசத்தோட, அதே நேரம் ஒரு சின்ன பயத்தோட, ஏன் இவ்ளோ அழகா இருக்காங்க, ஏன் இவ்ளோ சிறப்பா இருக்காங்கன்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும். இது அந்த உறவோட ஆழத்துக்கான ஒரு முதல் அறிகுறியா இருக்கலாம். புரியுது. ஒரு குறிப்பிட்ட குறளை வச்சு பார்த்தா இது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இந்த அதிகாரத்திலிருந்து ஏதாவது ஒரு குறள் இந்த நிலையை விளக்குதா? நிச்சயமா. உதாரணத்துக்கு கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண் அப்படிங்கிற குறள் 1084வது குறள் இது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாக்குறவங்களோட உயிரையே எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குதாம். அதனால இந்த பெண்ணோட கண்கள் போருக்கு தயாரான படைகள் மாதிரி இருக்குன்னு சொல்றார். ஓஹோ. இங்க பாருங்க, கண்கள் அழகா இருக்குன்னு சும்மா சொல்லல. அந்த கண் உயிரை குடிக்கிற அளவுக்கு போரிடுற சக்தி கொண்டதா இருக்குன்னு ஒரு தீவிரமான உவமை. இதுதான் அந்த தகையணங்குறுத்தல் நிலை. அழகு அல்லது தன்மை ஏற்படுத்துற ஒரு பயங்கரமான, கிட்டத்தட்ட நம்மள நிலைகுலைய செய்யற தாக்கம். அடே அப்பா, அந்த உவமை ரொம்ப சக்தி வாய்ந்தது. உயிரை உண்ணும் கண்கள், போருக்கு எழுந்த படைகள். இது சும்மா ரசிக்கிறத தாண்டி போகுது. அந்த நபர் முன்னாடி நாம ஒண்ணுமில்லாம போற மாதிரி ஒரு திகைப்பு, அதைத்தான் காட்டுது. சரி, ஆனா இந்த ஆரம்பகட்ட தீவிர உணர்ச்சி, இந்த திகைப்பு, இது எப்படி ஒரு நிலையான ஆழமான உறவுக்கு கொண்டு போகும்? இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது. இந்த ஆரம்ப தாக்குதல் எப்படி ஒரு லாங் டேர்ம் பாண்டிங்க்கு பேஸ்மெண்டா அமையும்? மிகச்சரியான பாயிண்ட். பேக்குரல் இந்த ஆரம்ப திகைப்பை மட்டும் சொல்லிட்டு விட்டுடல. இந்த அதிகாரம் எங்க வருதுன்னு பாருங்க. காமத்துப்பால்ல களவியல் பகுதியில, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற காதல் பத்தி பேசுற இடத்துல இந்த தீவிர உணர்ச்சி இருக்கு இல்லையா, இது அந்த நபரை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களோட முக்கியத்துவத்தை உணரவும் ஒரு தூண்டுகோலா அமையுது. அந்த ஆரம்ப திகைப்பு எப்படி சொல்றது, அந்த நபர் சாதாரணமானவர் இல்ல, அவர் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கிய இடத்தை பிடிக்க போறாருங்கிறதுக்கான ஒரு சிக்னல் மாதிரி. இந்த ஆரம்ப வருத்தம் அல்லது திகைப்புக்கு அப்புறம்தான் அந்த ஈர்ப்போட உண்மையான காரணம் என்ன, அந்த நபரோட தகுதி என்னன்னு நாம யோசிக்க ஆரம்பிப்போம். இது மேலோட்டமான கவர்ச்சிக்கு அப்பால போய் உள்ளுக்குள்ள மனசோட ஆழத்துல ஒரு தொடர்பை உண்டாக்க வழி செய்யுது. அந்த தீவிர உணர்ச்சி ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி வேலை செஞ்சு உறவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஆஹா, அந்த ஆரம்பத்துல வர்ற நிலை கொள்ளாமை, அது நம்மள அந்த நபரை இன்னும் கூர்ந்து கவனிக்க வைக்குது. அவங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயம், பேச்சு, குணம் எல்லாம் இன்னும் தீவிரமா பார்க்கப்படுது. அப்புறம் அது ஒரு ஆழமான புரிதலுக்கு வழிவகுக்குது. அப்படிதானே? இது வெறும் வெளியழக மட்டும் பார்த்து மயங்கிறது இல்ல. அதுக்கு பதிலா அந்த நபரோட ஒட்டுமொத்த பர்சனாலிட்டினால ஈர்க்கப்பட்டு அதோட தீவிரத்தை உணர்ந்து அப்புறமா அந்த உறவோட மதிப்பை தெரிஞ்சுக்கிற ஒரு பயணம் மாதிரி. கரெக்ட். நீங்க சொன்னது ரொம்ப சரி. அது ஒரு பயணம்தான். அந்த பயணத்தோட ஆரம்பம்தான் தகையணங்குறுத்தல். அந்த ஆரம்பம் அவ்வளவு தீவிரமா இல்லேனா ஒருவேளை அந்த பயணம் அந்த அளவுக்கு ஆழமாகாமலும் போகலாம் இல்லையா? அந்த முதல் திகைப்பு அந்த உறவுக்கு ஒரு ஸ்பெஷல் முக்கியத்துவத்தை கொடுக்குது.
மத்த சாதாரண பழக்கங்கள்ல இருந்து இந்த உறவை இது வேறுபடுத்தி காட்டுது. இந்த இடத்துல உளமார்ந்த உறவை பேணுங்கள் அப்படின்னு ஒரு நவீன காலத்துல சொல்ற ஒரு கருத்து ஞாபகத்துக்கு வருது. செரிஷ் ஹார்ட்ஃபெல்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ஆழமான இதயபூர்வமான இணைப்பை போற்றணுங்கிற இந்த மெசேஜ் திருக்குறள் சொல்ற அந்த ஆரம்பகட்ட வருத்தம் அல்லது திகைப்பு கூட எப்படி பொருந்தது? இந்த கனெக்ஷன் எப்படி உருவாகுது? நல்ல கேள்வி. ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ணீங்க. தகையணங்குறுத்தல்ங்கிறது அந்த தீவிரமான முதல் உணர்ச்சி, உளமார்ந்த உறவை பேணுதல் அப்படிங்கிறது அந்த உணர்ச்சியால உருவான ஆழமான பிணைப்ப மதிச்ச பாதுகாக்கிறது. அந்த ஆரம்ப திகைப்பு ஒரு வலுவான பிணைப்பு உருவாக காரணமாயிருக்கு. அந்த பிணைப்பு உருவானதுக்கு அப்புறம் அது வெறும் ஒரு ஃபீலிங்கா கடந்து போகாம அதோட மதிப்பை உணர்ந்து அதை வளர்த்தெடுக்கணும். அதுதான் இதோட உள்ளர்த்தம். இதை இப்படி பார்க்கலாம். தகையணங்குறுத்தல்ங்கிறது ஒரு விதைக்குள்ள இருக்கிற சக்தி மாதிரி. அந்த விதை முளைச்சு செடியாகி அப்புறம் மரமா வளரும்போது அந்த மரத்தை நாம நல்லா பார்த்துக்கணும்ல. அதுதான் உளமார்ந்த உறவை பேணுதல். அந்த ஆரம்பத்துல ஒரு தீவிரமான உணர்ச்சி இல்லைன்னா ஒருவேளை அந்த விதைக்கே அந்த அளவுக்கு சக்தி இல்லாம போயிருக்கலாம். அதனால அந்த முதல் திகைப்ப வரப்போற ஒரு ஆழமான உறவோட அறிகுறியா, ஒரு முன்னோட்டமா பார்க்கணும். அந்த உணர்ச்சியோட தீவிரமே அந்த நபரோட முக்கியத்துவத்தையும் அந்த உறவோட ஆழத்தையும் காட்டுது. ஆஹா, இது கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நல்ல படிமம். வெயில் முதல்ல அடிக்கும்போது கண்ணு கூசும்ல, ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த கூச்சம் பழகிடும். அப்புறம்தான் அந்த வெயிலோட உயிர் கொடுக்கிற தன்மையையும் அதோட முக்கியத்துவத்தையும் நாம உணருவோம். அது மாதிரி இந்த ஆரம்பகட்ட திகைப்புக்கு பழகின பின்னாடி அந்த உறவோட ஆழத்தையும் அது கொடுக்கிற நிறைவையும் உணர ஆரம்பிக்கிறோம். இந்த ஒப்புமை ஓகேவா? பிரம்மாதமான ஒப்புமை. ரொம்ப கரெக்டா செட் ஆகுது. அந்த முதல் கூச்சம் அல்லது திகைப்பு அந்த உறவோட பிரகாசத்தையும் முக்கியத்துவத்தையும் காட்டுது. அத பார்த்து பயந்துடாம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழத்தை நோக்கி போறது தான் இங்க முக்கியம். ஆனா இப்ப இருக்கிற உலகத்துல இது எந்த அளவுக்கு பொருந்தும்? இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ரிலேஷன்ஷிப்ஸ் கூட ரொம்ப மேலோட்டமா மாறிட்டு வருதுன்னு ஒரு கருத்து இருக்கு. சோஷியல் மீடியாலாம் பாத்தீங்கன்னா வேகமான ஆனா ஆழம் இல்லாத தொடர்புகளை ஊக்குவிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி சூழல்ல தகையணங்குறுத்தல் மாதிரி ஒரு தீவிரமான நம்மளை நிலைகுலைய செய்யற உணர்வுக்கும் அதை தொடர்ந்து வர்ற ஆழமான பிணைப்புக்கும் இடம் இருக்கா? நாம இந்த உணர்வுகளை இப்ப எப்படி பாக்குறோம்? இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய சவால். அந்த தீவிரமான உணர்ச்சிகள் இன்னைக்கும் வரலாம். மனுஷனோட இயல்பு மாறல. ஆனா அந்த உணர்ச்சிகளை நாம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது மாறி இருக்கலாம். இப்போ இருக்கிற அவசர உலகத்துல அந்த முதல் திகைப்ப ஒரு தடையா இல்ல தேவையில்லாத ஒரு சிக்கலா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா இது சும்மா ஒரு டெம்பரரி அட்ராக்ஷன்னு ஈஸியா ஒதுக்கி தள்ளுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோஷியல் மீடியா ஒருத்தரை பத்தின ஒரு குறிப்பிட்ட பெரும்பாலும் மெருகேத்தன ஒரு இமேஜை காட்டுது. இது கூட ஒரு விதமான தகையணங்குறுத்தல் மாதிரி ஒரு உணர்வை டக்குன்னு தூண்டலாம். ஆனா அந்த இமேஜுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆளோட ஒரு ஆழமான தொடர்பை வளர்க்கறதுக்கு பதிலா அடுத்த வாவ்னு சொல்ற இமேஜை தேடி போற பழக்கம் அதிகமாகுதோன்னு தோணுது. அப்போ இந்த திருக்குறள் கருத்து இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது அந்த ஆரம்பத்துல வர்ற தீவிர உணர்ச்சிகளை, அந்த திகைப்ப, அந்த நிலை கொள்ளாமைய சும்மா கண்டுக்காம விட்டுடாம அதோட முக்கியத்துவத்தை உணரணும். அது ஒரு ஆழமான பிணைப்புக்கு வழிகாட்டலாங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த மேலோட்டமான கவர்ச்சிக்கு அப்பால போய் உண்மையான மனித தொடர்பை தேடணும்னு சொல்லுதா? நிச்சயமா. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த ஆரம்ப உணர்ச்சியோட தீவிரத்தை மதிக்க கத்துக்கணும். அது ஏன் வருதுன்னு யோசிக்கணும். இது வெறும் பிசிக்கல் அட்ராக்ஷனா இல்ல அந்த நபரோட குணம், அறிவு, அவங்களோட பவர் இதனால வந்த தாக்கமான பிரிச்சு பார்க்கணும். அந்த தீவிர உணர்ச்சி ஒரு ஆழமான கனெக்ஷனோட சாத்தியத்தை காட்டுதுன்னா அந்த கனெக்ஷனை வளர்க்க நாம முயற்சி எடுக்கணும். இன்னைக்கு உலகத்துல உண்மையான ஆழமான உறவுகளை கண்டுபிடிக்கிறதும் அதை பேணி வளர்க்கறதும் ஒரு சவாலான விஷயம்தான். அதுக்கு இந்த திருக்குறள் கருத்து ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். ரொம்ப நல்ல விளக்கினீங்க. இந்த உரையாடல்ல நாம தகையணங்குறுத்தல்ங்கிற சொல்லோட ஆழமான பொருள், அது எப்படி ஒரு தீவிரமான முதல் ஈர்ப்பையும் திகைப்பையும் குறிக்குதுன்னு பார்த்தோம். அந்த குறள் 1084 எப்படி அந்த தீவிரத்தை விளக்குதுன்னு, இந்த ஆரம்ப நிலை எப்படி ஒரு ஆழமான உளமார்ந்த உறவை நோக்கி போகுதுன்னு பேசணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல இந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுலயும் ஆழமான உறவுகளை பேணுறதுலயும் இருக்கிற சவால்களையும் தொட்டு பேசணும். ஆக இதுல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மனித உறவுகள்ல வர்ற தீவிரமான ஆரம்ப உணர்ச்சிகள், அந்த திகைப்பு, அந்த வருத்தம்னு சொல்லப்படுறது அர்த்தம் இல்லாததில்ல. அவை ஒரு ஆழமான பிணைப்போட ஆரம்ப புள்ளியா இருக்கலாம்.
அதை புரிஞ்சுக்கவும் மதிக்கவும் கத்துக்கிறது முக்கியம். ஈரிய நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம தொடர்புகள் பெரும்பாலும் டிஜிட்டல் ஸ்கிரீன் வழியாவும் வேகமான ஸ்வைப் மூலமாவும் நடக்கிற உலகத்துல ஒருத்தரை நேரடியா சந்திக்கும் போதோ இல்ல அவரோட தன்மையை அறியும் போதோ வர்ற அந்த பழங்காலத்து தீவிரமான தகையணங்குறுத்தல் மாதிரி ஒரு உணர்வை நீங்க ஃபேஸ் பண்ணா அதை எப்படி அணுகுறீங்க? அந்த திகைப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆழமான இணைப்போட சாத்தியத்தை உணர்ந்து அதை வளர்க்க முயற்சிப்பீங்களா இல்ல அத ஒரு பழைய காலத்து உணர்வுன்னு கடந்து போவீங்களா? உங்க அனுபவத்துல உண்மையான இணைப்போட ஆரம்பம் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நாம முடிச்சுக்கலாம். எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.